நம்ம ஃபோட்டோஸ்ல எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு ஏன் இவ்ளோ ஆசைப்படுறோம்? ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம முகம் எப்படி இருக்கு? நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு? எல்லாமே சரியா இருக்கா? அப்படின்னு பார்த்து பார்த்து எடுப்போம். சில ஃபோட்டோஸ் பிடிக்கலனாலோ, சரியா வரலனாலோ உடனே டெலீட் பண்ணிருவோம். ரீடேக்கும் எடுத்துக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில சில ஃபோட்டோஸ் மட்டும் எவ்ளோ இம்பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும், நம்மளால அத டெலீட் பண்ணவே முடியாது. ஏன்னா, அந்த ஃபோட்டோவோட அழகு அதுல இருக்கிற நம்ம முகத்துல இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்னால, சில மனிதர்களால, இல்ல நம்மள யாரோ ஒருத்தர் பார்த்த அந்த ஒரு பார்வையினால இருக்கும். சில நேரம் நம்மள நம்மளே அவ்ளோ அழகா பார்த்திருக்க மாட்டோம். ஆனா, யாரோ ஒருத்தர் நமக்கே தெரியாத ஒரு அழக அந்த ஃப்ரேம்ல பார்த்திருப்பாங்க. அதனால தான் சில ஃபோட்டோஸ நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது, அந்த பிக்சருக்காக மட்டும் இல்ல, அத எடுத்த அந்த மனிதருக்காகவும். உலகத்துல அழகா இருக்கிற விஷயங்கள மட்டும் கேப்சர் பண்ணாம, அழகில்லாத ஒரு தருணத்துக்குள்ள கூட ஒரு அழக கண்டுபிடிச்சு காட்டுற ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபருக்கும் ஹாப்பி வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே. நீங்க கேப்சர் பண்றது ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்ல. யாரோ ஒருத்தருக்கு அவங்கள அவங்களே ரசிக்கிற ஒரு தருணம். தேங்க் யூ.